அண்ணா முதல் அப்புறம் காமராஜர் அவர்கள் இப்படியே தொன்று தொட்ட வந்த ஒரு சட்டமன்றம் கடைசியில எப்படி போய் மாறுது, அந்த அரசியல் எப்படி நிலை குலைஞ்சு நிக்குது அப்படிங்கிறத இது மூலமா நம்ம பார்க்க முடியுது. ஜனநாயகன் படம் நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி படம். அந்த படம் தடை செய்யப்பட்டுச்சு. பாதி பேருக்கு தெரியாது அதை பிஜேபி தான் தடை பண்ணிச்சு அப்படின்னு. ஏன்னா சென்சார் சர்டிபிகேட் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. ஆனா பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க, திமுகவுடைய சதி. விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. அது கோவிட் டைம்லயே ஏற்பட்டதா சொல்றாங்க. ஸோ அது அவர் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல பேர் பரப்புனாங்க. அப்புறம் 2 பேரும் இப்போ சேர போறதாகவும் சங்கீதா அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் சொன்னாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, சங்கீதா அவர்களுக்கு ஃபயர் விடுறாங்க. இதே ஃபயர் விட்ட இந்த ஆதரவாளர்கள், நான் எல்லாருமே அப்படின்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தாவிக்காவுடைய விங்கு இருக்கு இல்லையா, ஐடி விங்கு, அதுல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கிற பேர்ல இருக்கக்கூடிய சில வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சமூக வலைத்தளங்களை, நான் அவங்களுடைய அந்த நடத்தைகளையும் பேச்சுகளையும் வச்சு. அவங்க இதே வாயி சங்கீதா அவர்களை படுமோசமா திட்டுச்சு. இப்ப ஃபயர் விடுறாங்க. இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சது இல்லையா, சுதந்திர தினம். அந்த டைம்ல சங்கீதா அவர்களும் அவங்க ஃபேமிலியும் எல்லாம் இணைஞ்சி ஒன்றா இருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில் அங்க வந்தது வேற ஆளு. ஸோ இது இன்னும் அவங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு. யாருக்கு? நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்செட் ஆனா கூட பரவாயில்ல, சகட்டு மேனிக்கு நீங்களே என்ன பண்றீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நடிகை, நான் பேரை சொல்லிடுறேன் மறுபடியும், எதுக்கு அதை ஒளிவு முறை வர, திரிஷா அவர்களை படுமோசமா திட்டுறீங்க. யார் திட்டுறா? திமுக காரங்க திட்டுறாங்களா, பாஜக காரங்க திட்டுறாங்களா, அதிமுக காரங்க திட்டுறாங்களா, இல்ல நாம் தமிழர் காரங்க திட்டுறாங்களா, இல்ல மற்ற கட்சிகள் யாராவது இந்த அளவுக்கு திரிஷா அவர்களை திட்டுறாங்களா? விஜய் விமர்சிக்கிறாங்க, ஒரு சில பேர் அதை லிங்க் பண்ணி பேசுறாங்க. ஆனா படுமோசமா திரிஷா அவர்களை திட்டுறது யாரு? எதுக்கு திட்டம்? எனக்கு புரியல, லாஜிக்கே மிஸ் ஆகுது. விஜய் அவர்கள் ஏதாவது திரிஷா அவர்களை வெறுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா? இல்ல விஜய் அவர்களுக்கும் திரிஷா அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்திருக்கா? அபிஷியலாவோ இல்ல அன்அபிஷியலாவோ நான் கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? விஜயை பாதுகாக்கிறீங்க, நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பாதுகாக்கிறீங்க, திரிஷா அவர்களை படுமோசமா திட்டுறீங்க. அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவளாலதான் நம்ம தளபதி கெட்ட பேரு. என்ன நியாயம்? போற போகல அது ஒரு பெண்ணு, அதனால போற போகல அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைன்னா உண்மையிலேயே உங்க அண்ணன் மேல அக்கறையா? அப்படி அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கறை உங்க அண்ணனுக்கு தான் இருக்கணும். உண்மையை சொல்லணும், அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், பர்சனலை பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா போகும். ஸோ இதெல்லாம் யார் ஆரம்பிக்கிறது? நீங்க ஆரம்பிக்கிறனால எப்படி அதே விஷயங்கள் உங்களுக்கு எதிராக முடியுது, இப்படிலாம் நீங்க தயவு செஞ்சு யோசிக்கணும். அதனால ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க. ஆனா என்ன, பொதுவுக்கு வரும்போது கண்டிப்பா அது விமர்சனம் ஆகணும். அதை கண்டிப்பா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணணும் சம்மந்தப்பட்டவர்கள். சரி, ஓகே, வாட் எவர், யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவோ இல்ல பாஜகவோ இதர கட்சிகளோ ஏன் தாவைக்காவோ, பர்சனலா தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. அரசியலா பழகுங்க.